ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் 4ல எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்ப்போம். அதுக்கு பைப்பிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த ஷேப்க்கு அந்த பைப்பிங் த்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு, நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சீவிங் த்ரெட்டில் வந்து பண்ணுங்கள். அந்த எட்ஜில் மட்டும் பண்ணோன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். த்ரெட் வந்து மூவ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எப்படி மூவ் ஆகுதுன்னு? இந்த மாதிரி கேப் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எப்பொழுதுமே எல்லா பிக்சர்ஸுமே ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் நீட்டாக இருக்கும் உள்ளக்க உள்ள அந்த ஸ்டிச் எல்லாம். நம்ம ஸ்டார்டிங்கே உள்ளக்க ஃபில் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த கிளாத்தை வந்து சுருக்கும். அந்த எல்லா ஸ்டிச்சஸும் கிளாத்தை சுருக்கும். அப்போது அந்த ஷேப்பே மாறிடும். நம்ம வெளியில் கொடுத்துருக்க அந்த அவுட்லைன் ஷேப்பே மாறிடும். அதனால அந்த அந்த பிக்சரோட ஷேப் மாறிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க ஃபில் பண்ணணும். இப்போது உள்ளக்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈக்குவலாக ஃபில் பண்ண முடியும். இந்த சைடும் இந்த சைடும். இந்த மேட் ஃபில்லிங்க்கு 2 த்ரெட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணணும். அந்த எம்போஸ்டு பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அதை டபுளாக சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த மேட் ஃபில்லிங் லுக் நல்லா கிடைக்கும். நல்லா பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுங்க. கேப் இல்லாமல் பண்ணுங்க. அப்போ தான் அந்த எம்போஸ்டு லுக் நீட்டாக இருக்கும். த்ரெட்டு மாட்டிக்கிச்சுன்னா விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எடுங்க. அதோடையே எடுத்தோம்னா நமக்கு அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஈஸி தான். பொறுமையாக பண்ணுங்க. அந்த அவுட்லைன் ஸ்டிச்சில் ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இழுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் நீட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக இன்னர் சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட் சைடில் ஒரு குட்டி லாக் போட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க போடணும். மொத்தம் 6 ஸ்டிச் போடுங்க. அப்படி போட்டால் தான் நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஒரு பாய் எப்படி இருக்கும், அந்த மேட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தெரியணும்னா ஒரு 6ஆவது போடணும். அடுத்து நெக்ஸ்ட் காலம் வரும்போது ஃபஸ்ட்டு பண்ண அந்த த்ரெட்டை விட்டுட்டு அடுத்த 2 த்ரெட்டை வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். 6 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த காலம்க்கு இந்த 2 த்ரெட்டுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பண்ணும்போது அந்த மேட் ஃபில்லிங் லுக் வந்துடும்.
சென்டர்ல குடுக்கணும். அதே மாரி 6 ஸ்டிச்சஸ் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இது 5 அடுத்து 6 அடுத்து 7 அப்படி அந்த மாரி மாறி மாறியும் குடுக்கக்கூடாது. இப்போ ஒரு இது ஸ்டிச் 6 குடுத்துட்டோம்னா, ஃபுல் ரோவுமே 6 தான் குடுக்கணும். அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் காலம் பண்ணிட்டுருக்கோம். அதே மாரி தான். இந்த ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து பண்ணிட்டுருக்கோம். லைட்டா ஒரு இடத்துல கேப் விட்டுருச்சுன்னா, அத அப்படியே கன்டின்யூ பண்ணிறாதீங்க. திரும்ப த்ரெட்ட வெளியில எடுத்துட்டு, அத ஒட்டி திரும்ப பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கேப் விழுந்துருச்சுன்னா, அதோட பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த கேப் தெரியும். அப்புறம் அதே கன்டின்யூ பண்ணிட்டுருப்பீங்க. அப்புறம் அந்த பிக்சரே ஒரு மாரி இருக்கும். அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. இப்போ இந்த ஸ்டார்ல அந்த ஷேப் கட் ஆயிக்கிறதுனால, நம்ம அதோட எண்ட் நாட் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாரி சென்டர்லேருந்து குடுக்குறோம் இத. த்ரெட்ட ரொம்ப டைட்டா புடிச்சு இழுக்காதீங்க. ஃப்ரீயா ஹேண்டில் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் புரியும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அத கிளியர் பண்றேன். அவ்வளோதான். இந்த எட்ஜ் பார்ட்க்கு வந்துட்டோம். அந்த லாஸ்ட் அந்த ஃபினிஷிங் வந்தோடனே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்து அடுத்த கட்டில் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பீட்ஸ் போட்டு முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.